சனீஸ்வரர் நவக்கிரகங்களில் ஒருவர். இவருக்கு மந்தன் என்று சனேஸ்வரன் என்றும் பெயர் உண்டு. எள்ளும் நல்லெண்ணெய் இவருக்கு உகந்தவை. கணபதி அனுமானை வழிபட்டால் சனியின் பாதிப்புகள் குறையும். இவை நம்மில் பெரும்பாலானோர் அறிந்த தகவல். ஜோதிடம் புராணம் சார்ந்த சனி பகவான் குறித்து இன்னும் பல அற்புத தகவல்கள் உண்டு. அறிந்து கொள்வோமா? சூரியனுக்கும் சாயாதேவிக்கும் பிறந்த சூரிய குமாரனே சனி. இவர் யமர தர்மராஜனின் சகோதரன். சனி பகவான் ஒரு மனிதனின் ஆயுளை ஆதிக்கம் செய்பவர். ஆதலால் இவர் ஆயுள்காரகன் என்றும் போற்றப்படுகிறார். ஆம், நீண்ட ஆயுள் அல்லது அகால மரணம் இரண்டுக்குமே காரகன் சனி பகவான் தான். தர்மம், அதர்மம், காமம், மோட்சம் ஆகிய நான்குக்கும் இவரே காரகன். சனி ஒருவர் ஜாதகத்தில் ஆட்சியாகவோ உச்சமாகவோ இருந்தால் அவர் எல்லாவித சௌக்கியங்களையும் பெற்று உயரிய வாழ்க்கை வாழ்வார். ஒருவர் ஜாதகத்தில் சனி பகவான் பகையாகவோ நீசமாகவோ இருந்தால் அந்த ஜாதகர் ஒரு காலகட்டத்தில் எல்லா முயற்சிகளிலும் தோல்வி அடைந்து துன்பங்களை அனுபவிக்க நேரிடும். மற்ற கிரகங்கள் வலிமையாக இருந்தால் இந்த பலன்கள் சாதகமாக மாறும். இவர் 2.5 ஆண்டுகள் ஒரு ராசியில் சஞ்சரிப்பார். ஒருவது ஜென்ம ராசிக்கு முந்தைய ராசியில் இவர் சஞ்சரிக்கும் போது அந்த ஜாதகருக்கு 7.5 சனி ஆரம்பம் ஆகிறது. அங்கிருந்து ஜென்ம ராசிக்கு வந்து அதன் பின்பு ஜென்ம ராசிக்கு அடுத்த ராசியில் சஞ்சரித்து முடியும் வரை 7 வருடங்கள் இது. இதனை மங்கு சனி, தங்கும் சனி, பொங்கு சனி என பிரித்து பலன்கள் சொல்வார்கள். ஜாதகத்தில் சனி அமர்ந்துள்ள நிலைப்படி அவரது ஆட்சி உச்ச நீச்சத்தன்மையை வைத்து 7.5 சனி பலன்கள் ஏற்படும். தர்மம் தவறாமல் நேர்மையுடன் ஒழுக்கத்துடன் நியாய உணர்வுடன் வாழ்பவர்களை சனீஸ்வர பகவான் அனுகிரகத்தோடு காப்பாற்றுவார். தர்மமும் ஒழுக்கமும் தவறியவர்கள் சனி பகவான் தண்டிக்காமல் விடுவதில்லை. சனி பகவானின் பத்தினியின் பெயர் நீலாதேவி. காகம் இவரது வாகனம். இவர் வாசம் செய்யும் திசை மேற்கு. சனி பகவானுக்கு உகந்த நிறம் கருநீலம். மனித உடலில் பித்தம், நரம்பு மண்டலம் ஆகியவற்றை ஆள்பவர் இவர்.